அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 28/1/2025 முதல் உச்சம் பெறும் சுக்கிரனால் உங்களுடைய வாழ்வில் புரியாத யோகம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில சிம்ம ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கும்பராசியில் சனி பகவானோடு இணைந்து தன வசியகத்தை ஏற்படுத்தி வந்த சுக்கிர பகவான் 28/1/2025 அன்று மீன ராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். இப்படி உச்சம் பெறும் சுக்கிரனால் சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு காலகட்டங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு மீன ராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிரனால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதனான சூரியன் உங்களுடைய ராசிக்கு ரூணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே இக்காலகட்டம் முழுவதுமே மிகுந்த கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டி இருக்கும் என்பதை இந்த நிலை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் கண்டகச்சனியினுடைய ஆதிக்கம் இருப்பதால் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லையும் அதனால் மருத்துவ செலவும் ஏற்பட இருக்குது. அதே நேரம் குருவினுடைய பார்வை தனஸ்தானத்தில் பதிவது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் போட்டிகளுக்கு மத்தியில் தொழில் வளர்ச்சியும் உண்டுங்க. பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. அதே போல் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளுக்கு ஏற்ப தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டால் எதிர்பாராத பல நன்மைகளை வரவழைத்து கொள்ளலாம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. இந்த சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடியவர் இந்த 4 மாதங்கள் முழுவதுமே முன்னோக்கியும் பின்னோக்கியும் நகர்ந்து பலம் பெற்றே சஞ்சரிக்கிறார். அதாவது மீன ராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். தொழில் மற்றும் சகாயஸ்தானத்திற்கு அதிபதியான அவர் உச்சம் பெறுவதால தொழிலில் முன்னேற்றம் உண்டுங்க. கூடுதல் லாபமும் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டங்கள்ல பணப்புழக்கம் என்பது நன்றாக இருக்குங்க. மனை வாங்கும் யோகம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதே போல் கலைத்துறையை சேர்ந்தவர்கள் கௌரவிக்கப்பட இருக்கீங்க. கடல் தாண்டி சென்று தொழில் செய்யலாமா என்ற எண்ணம் உங்களுக்கு மேலோங்குங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசியினருக்கு வெற்றியும் கிடைக்க இருக்குது. அதே போல் பயணங்கள் உங்களுக்கு பலன் தருவதாக கூட அமையக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த மீனராசியினுடைய சுக்கிர சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க. இக்காலகட்ட கிரகநிலைகளின்படி சற்று கடுமையான நிதி பற்றாக்குறையை நீங்கள் இத்தருணங்களுடைய ஆரம்பத்தில் சந்திக்க வேண்டி இருக்குங்க. சுக்கிரன், குரு மற்றும் சனி பகவான் ஆகிய மூவருமே உங்களுக்கு அவ்வளவு ஆதரவாக இல்லைங்க. அஷ்டமஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருப்பதும் ஆரோக்கிய குறைவினை எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல விரயஸ்தானத்தில் செவ்வாய் நிலை கொண்டிருப்பது வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்கும் என்பதையும் சில தருணங்கள்ல கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படும் என்பதையும் உணர்த்துதுங்க. குடும்ப பிரச்சனைகளை பொறுத்தவரையில் அடிக்கடி மனதில் நிம்மதி குறைந்து டென்ஷன் ஏற்படுங்க. திருமண முயற்சிகள்ல தடங்களும் ஏமாற்றமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் வரனை நிச்சயிப்பதற்கு முன்னர் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது. பிள்ளை அல்லது பெண் பற்றிய பிரச்சனை ஒன்று கவலை அளிக்குங்க. அதனால் கவனமாக பொறுமையாக நிதானமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சுக்கிரனுடைய இந்த மீன ராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெரும்பான்மையான கிரகங்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு அவ்வளவு சாதகமாக சஞ்சரிக்கவில்லைங்க. ராகு மற்றும் செவ்வாயினுடைய நிலைகளினால ஏதாவது ஒரு காரணத்தினால் அடிக்கடி விடுப்பில் செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. உயரதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்
இருக்கு. நீங்கள் பாடுபட்டு உழைத்தாலும் நிர்வாகத்தினர் உங்கள் மீது அதிருப்தியே நீடிக்குங்க. அதே போல புதிய வேலைக்கு முயற்சி செய்து வரும் சிம்மராசி அன்பர்களுக்கு ஏமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால சிம்மராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் எல்லா விதத்திலும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அவர்களது மறைமுக பேச்சுகள் மன நிம்மதியை பாதிக்கும். இவற்றை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது உங்களுடைய எதிர்கால உத்தியோக வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நன்மை செய்யுங்க. அதே போல் சந்தை நிலவரம் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. நியாயமற்ற போட்டிகளும் இடைத்தரகர்களின் தலையீடும் உங்களுடைய விற்பனையை பாதிக்குங்க. பல காரணங்களினால சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் உங்களுடைய சரக்குகளுடைய விலையை நிர்ணயிப்பது சற்று கடினம் தாங்க. வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு குறையுங்க. புதிய முதலீடுகளையும் விற்பனை விஸ்தரிப்பு திட்டங்களையும் ஒத்தி போடுவது அவசியங்க. அதே போல் ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வரவேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதப்படுங்க. இதன் காரணமாக நிதி நெருக்கடி ஏற்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் சிம்மராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு சுக்கிரனுடைய இந்த மீனராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெரும்பான்மையான கிரகங்கள் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. புதிய வாய்ப்புகள் கிடைப்பதில் தடங்களும் தாமதங்களும் ஏற்படுங்க. சற்று கடினமான நிதி பற்றாக்குறையை நீங்கள் இத்தருணங்கள்ல சந்திக்க நேரிடும். அது மட்டும் இல்லாம இந்த சுக்கிர பயிற்சியினுடைய ஆரம்பத்திலிருந்து திட்டமிட்டு செலவு செய்வதும் சிக்கனத்தை கடைபிடிப்பதும் அவசியங்க. அதே போல சிம்மராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இக்காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ஓரளவே சாதகமாக சஞ்சரிக்குதுங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு படிப்புல உற்சாகத்தை தருங்க. சிறு சிறு உடல் உபாதைகள் அசதியை ஏற்படுத்துங்க. நண்பர்களுடன் வெளியே சுற்றுவது குறைத்து கொள்ள வேண்டும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரும் விவசாயத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டவருமான செவ்வாய் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. விவசாயத்துறையுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ள மற்றொரு கிரகமான சூரியனும் சுபபலம் பெற்றிருக்கிறாங்க. இதனால் வயல் பணிகள்ல கடினமாக இருந்தாலும் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்குங்க. அதே போல இந்த சிம்மராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரனுடைய இந்த மீனராசி சஞ்சாரம் நிகழக்கூடிய தருணங்கள்ல குரு பகவானால் நன்மை இதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை. கையில் இருப்பதை கொண்டு குடும்ப செலவுகளை சமாளிக்க வேண்டி இருக்குங்க. அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் ஏற்படுவதால் ஓய்வெடுக்க நேரிடுங்க. நெருங்கிய உறவினர்களுடைய மனப்பான்மை மனதிற்கு வேதனையை தருங்க. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் அஷ்டம ராசி ராகு பலமாக அமர்ந்திருப்பதால ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. குறிப்பா பெண்மணிகள் கழிவறை குளியலறை ஆகியவற்றில் கால்களை எடுத்து வைக்கும் போது கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. சிம்மராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது காலை மாலை இரு வேளைகளிலும் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ர நாமம் சொல்லி வந்தால் மகத்தான புண்ணிய பலன்களை அடைவீர்கள் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது.